அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் யாரை பற்றி பார்க்க போறேன்னா, உழைப்பினால் உலகிற்கு பறைசாற்றக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, மேலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பயணங்களில் இருந்து வந்த தடங்கங்கள் இனி நீங்கும். மேலும் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் 6ஆம் இடத்துல சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வழக்குகளை சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் பணி சுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு நிலை மாறும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கிளசங்கள் மறைந்தே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்கள் அரவணைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பார்த்த தடங்கள் உண்டாகலாம். யோசித்தும் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும். அதே போல் கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைத்தீங்கன்னா அதற்கான ஆலோசனையில் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க நேரிடும். கொடுத்த கடனை திரும்ப வாங்க முயல்வீங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் வேண்டாம், கவனமாக பேசுவதும் நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் இந்த நேரத்தில் தவிர்த்திடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரையும் பார்க்கவோ பேசவோ பிடிக்காம இருக்கும். சிலர் குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு வெளியூர்னு வாழ வாய்ப்பு இருக்கு. சிலர் உறவுகளிடம் மனஸ்தாபத்தை தனிமையாக வாழ விரும்பலாம். குரு திசை புத்தி நடந்துச்சுன்னா குரு பலத்தால் பெரியவங்களுடைய நல்லாசையாலும் இந்த நேரத்தில் திருமண விமர்சனையாக நடந்து முடியுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. அடுத்தவருடைய குறுக்கீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். சம்மதமில்லாத குற்றத்தில் உங்களை மாட்டி வம்பு வழக்கை உருவாக்குவாங்க. இழுபறியாக இருந்து வந்த குடும்ப சொத்து விவகாரம் சட்டத்தின் உதவியோடு உங்கள் கைக்கு வந்து சேரும். தொழில் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் முறையாக வச்சுக்கோங்க. சிலருக்கு வருமான வரி சொத்து வரின்னு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம். மாணவர்களுக்கு படிக்கும் பாடம் நன்றாக புரியும். இதுவரை சுமாராக படித்தவங்க கூட நன்றாக படிக்க தொடங்கிடுவீங்க. ஆசிரியர் ஒத்துழைப்பு நல்ல மதிப்பெண்ணை தருங்க. அதே போல் பொருளாதாரம் பொறுத்தவரை குறுக்கு வழியில் அதிர்ஷ்டத்தை அடைய முயற்சிப்பீங்க. விட்டதை பிடிக்கிறேன்னு அதிர்ஷ்டத்தை துரத்திடுவீங்க. சிலருக்கு சுப பலன்களும் நடக்குங்க. அதிர்ஷ்டவசமாக இந்த நேரத்தில் வீடு வாகனம் பொன்பொருள் சேர்க்கைன்னு பிள்ளைகளுடைய திருமண கல்வின்னு சுப செலவுகள் ஏற்படலாம். அதே போல் விரைய செய்துவினால பெரிய சேமிப்போ லாபமோ எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு வட்டிக்கு வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். ரிஸ்க் சூதாட்டம் லாட்டரி போன்றவை மீள முடியாத இழப்பில் கொண்டு நிறுத்தும். சிலருக்கு பய உணர்வினால் நேரமும் காலம் பொருள் விரயம் உண்டாகும். தனஸ்தானத்துக்கு குரு பார்வை இருப்பதால் பெரிய நஷ்டமோ மிகுதியான அசுபமோ இருக்காது. அதே போல் பெண்களுக்கு இந்த நேரத்தில் குடும்பத்தில் உறவினர்களுடைய வெளிப்பேச்சில் நல்லவர்களாகவும் மனதுக்குள்ள உங்களுக்கு வஞ்சகம் வைத்து பேசுவாங்க. அரசு வழி ஆதாயம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். ஒவ்வாமை ஏற்படக்கூடிய இருப்பதால் வெளி உணவினை இந்த நேரத்தில் சாப்பிடாம வீட்டில் சமைத்த சூடான உணவை சாப்பிடுவதும் நல்லது. நேர்மையான பார்த்திங்கன்னா அணுகுமுறை பின்பற்றுங்க. தேவையற்ற பேச்சை குறைத்தாலே எந்த பாதிப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வராது. அறிமுகம் இல்லாத பழக்கம் இல்லாத நபர்களிடம் குடும்ப விவகாரங்களை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்காதீங்க. விலையுயர்ந்த பொருட்களை யாருக்கும் இந்த நேரத்தில் இரவில் கொடுக்காதீங்க, வாங்கக்கூடாது. மேலும் உடன் பிறந்த மூத்த சகோதரர்களிடம் மனக்கசப்பு வேண்டாம்.
பிள்ளைகளை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வண்டி வாகனங்களை இயக்கும் போது ரொம்ப கவனமாக செயல்படுங்க. காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட இந்த நேரத்தில் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உண்டாகும். அதே போல் உத்தியோகத்தில் பணி புரிந்தீங்கன்னா அலுவலக பணிகள் வழக்கம் போல் நடக்கும். ஆனால் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு உண்டு. கடுமையான உழைத்தால் தான் உழைப்பிற்கான ஊதியம் நற்பெயரும் கிடைக்குங்க. சிலர் சொற்ப சம்பளத்திற்காக குடும்பத்தை பிரிந்து வெகு தொலைவில் வாழ நேரிடும். சிலர் வேலையை ராஜினாமா செய்ய நினைத்தால் கூட முடியாத வகையில் சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வேலையில் மற்றவர்களை குறை கூற வேண்டாம். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரப்போகுது. அதிகார பதவியில் இருப்பவங்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் இன்னல்களை கட்டுப்படுத்த முடியுங்க. சிலருக்கு அரசு பணியில் அமர்கின்ற வாய்ப்பு உண்டாகும். அதே போல் முதலீட்டாளர்களுக்கு இந்த நேரத்தில் சுய தொழில் புரிந்தீங்கன்னா தொழில் நல்லபடியாக நடக்கும். தொழில் நடத்த தேவையான பொருளாதாரத்தை எப்படியாவது திரட்டுவீங்க. கூட்டம் கட்டும். ஆனால் கல்லாவில் காசான இருக்காது. சிலர் பணத்தை இரட்டிப்பாக்குவது போன்ற செயல்களை முதலீடு செய்து அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல தொழில் கூட்டாளிகளால் வம்பு வழக்கு வரலாம். அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் என்பதால் நினைவில் நிறுத்திக்கோங்க. சிலருக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் மிகுதியாக மாறும். அதே போல் இந்த நேரத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய காலமாகவும் இருப்பதால் சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு நடப்பதால் 7ஆம் இடமான சப்தம ஸ்தானத்தில் சனி செய்யக்கூடிய சேர்க்கை உங்களுக்கு 5, 6ஆம் அதிபதி சனியும் 3, 8ஆம் அதிபதி செவ்வாயும் சேர்க்கை இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு உண்டாகும். உடல் உஷ்ணத்தாலையும் அஜீரணம் தொடர்பான நோய்களின் சங்கடத்தில் ஆழ்த்துங்க. அதே போல் சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிடக்கூடிய நோய்களை விரயத்தை அதிகப்படுத்தி உடல் தளர்ச்சியையும் மன பயத்தையும் மிகைப்படுத்தலாம். அவ்வப்போது நீங்கள் உடல் களைப்பால் அவதி அசௌகரியத்தை சந்திக்க நேரிடும். சிலருக்கு கண் பார்வை குறைய தொடங்கும். ஒரு சிலருக்கு கண்ணில் அறுவை சிகிச்சை செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு கணவருடன் கருத்து வேறுபாடு வம்பு வழக்கு வர வாய்ப்பு இருக்கு. சுய சிந்தனை மட்டுப்படும். வந்த வாக்கிலும் போன வாக்கிலும் வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். வழக்குகளை சாதகமான தீர்ப்பு வராது. அதே போல் பூர்வீக சொத்து நிலம் போன்றவற்றை விற்பதை இந்த நேரத்தில் ஒத்தி வைத்தால் வீண் விரயம் தடுக்கப்படும். சொத்துக்கள் பிறரால் அனுபவிக்கக்கூடிய காலம்தான் இது. சிலர் மதம் மாறலாம், இல்லைன்னா கலப்பு திருமணம் செய்து கொள்ளலாம். உயர்கல்வி முயற்சி தடை தாமதத்திற்கு பிறகு பழித்திடும். தொழில் தொடர்பான நல்ல முடிவை எடுப்பீங்க. தவறான முடிவை எடுக்க வைக்கக்கூடிய காலமாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முதலாவதாக வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபட பெரிய பாதிப்புகள் இனி எதுவும் ஏற்படாது. பிரதோஷ காலத்தில் பச்சரிசி மாவில் நந்திக்கோ தீபம் ஏற்றி வழிபட கர்ம வினை தீரும். மன சஞ்சலம் பார்த்தீங்கன்னா குறைய தொடங்குங்க. அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு நெய்தீபம் ஏற்றி மனதான பிரார்த்தனை செய்துட்டு வர எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகிடுங்க. அதே போல் உங்கள் ராசியில் வரக்கூடிய சிறப்பான ஒரு பரிகார தலத்திற்கு சென்று வழிபடுங்க. மேலும் ரொம்ப நல்லபடியாக அமையும். மேலும் இந்த ஆண்டு பொறுத்தவரை கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ரொம்பவே நல்லாதாங்க இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையாக இருந்த சில விஷயங்கள் விலக தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க. நல்ல விதமான பலன் உண்டு. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் சங்கடங்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்திடுங்க. குறிப்பாக குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்வதை இந்த நேரத்தில் வேண்டாம். மேலும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் பொருளாதார விஷயங்களை கவனமாக இருங்க. திடீர் செலவுகள் உங்கள் சேமிப்பை கரைக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல ஜாமீன் கையில் திருவதை தவிர்க்கணும். பணம் விஷயத்தில் யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிற்கு வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்வது இப்போதைக்கு நல்லது. உறவினர்களிடம் பேசும்போது நிதானமாக இருங்க. பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பது ரொம்ப முக்கியம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துடுங்க. தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கே உண்டு. புதிய திட்டங்கள் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து செயல்படுத்திடுங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். சக ஊழியர்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. வேலையில் கவனம் சிதறாமல் பார்த்துக்கோங்க. தோல் நோய்கள் இல்லைனா மன கோளாறு உண்டாகலாம். புதன்கிழமை மற்றும் பெருமாள் கோவிலில் துளசி அர்ச்சனை செய்து தோஷங்கள் குறையும்.
இந்த வாரம் சந்தான நிறத்தை பயன்படுத்துவது உங்களுக்கான மன தெளிவை தருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கன்னிராசி நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு கூடவே பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.